வணக்கம் நண்பர்களே. ரொம்பவும் சந்தோஷமான விஷயத்தோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட இந்த சேனல்ல நான் 5 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். சோ இது வந்து நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. சோ ரொம்ப 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 நன்றி இதுக்கு. சோ அது மட்டும் இல்லாம யூடியூபோட டாஸ்கான 4000 மணி நேரத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி காட்டியிருக்கோம். சோ அதுக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி உங்களுக்கு. சோ இதுல வந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து டாக்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும், எப்படி 4000 ஆசை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். சோ அதெல்லாமே வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பண்ற லைக் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம எல்லாருமே சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல பண்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருப்போம். சப் ஃபார் சப் கேட்டுட்டு இருப்போம். சோ என்ன கேட்டா அதெல்லாம் நிறுத்துங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சப் ஃபார் சப் தேவையில்லை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்துட்டு முதல்ல அழிச்சிருங்க, அது நமக்கு தேவையில்லை. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 4000 மணி நேரத்தை கடக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சோ 4000 hours அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2,40,000 நிமிஷம் இருக்கு. சோ 2,40,000 நிமிஷம் மட்டும் உங்களோட வீடியோஸ் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல வந்துட்டு உங்களால அடைய முடியும். சோ என்னோட அனுபவத்துல நான் பேசுறேன். சோ நான் வந்துட்டு 4000 மணி நேரத்தை கடந்தனால 5000 சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி நான் போயிட்டு இருக்கேன். சோ 4000 மணி நேரத்தை கடக்கிறது தான் வந்துட்டு உங்களோட குறிக்கோளா இருக்கணும். சோ அடுத்தது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டிங்கான கண்டென்ட் கிடைச்சிருச்சு. சோ நிறைய பேர் வந்துட்டு ட்ரெண்டிங்கான கண்டென்ட் கிடைச்சாலும் அவங்களுக்கு இஷ்டமான ஒரு டைட்டில வந்துட்டு வச்சு விட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. சோ அப்படி அப்லோட் பண்றது முட்டாள்தனம். சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைட்டில் வைக்கிறத விட அவங்க என்ன சர்ச் பண்றாங்களோ அந்த டைட்டில வைக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கான வியூஸ் கொடுக்கும். சோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க ஒரு டாபிக் உங்க கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிற டாபிக் வந்துட்டு யூடியூப்லயும் கூகுள்லயும் வந்துட்டு சர்ச் பண்ணுங்க. சோ அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். புதுசா வந்துட்டு எந்த ஒரு ஆப்போ சாஃப்ட்வேரோ கொண்டு வரது போல கிடையாது. சோ யூடியூப் கூகுள்ல வந்துட்டு உங்க கண்டென்ட் ரிலேட்டட் டாபிக், சோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் டெக் சேனல் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் ரிலேட்டட் ஒரு டாபிக், வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. சோ வாட்ஸ்அப் நியூஸ் ஸ்வைப் அப்டேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்றோம் அப்படின்னா சோ மேல இருந்து கீழே வரைக்கும் நிறைய சஜஷன்ஸ் காட்டும். சோ மேல இருந்து இருக்கிற 2-3 சஜஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அதை பத்தி வீடியோ பண்ணிருப்பாங்க. சோ அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ மேல வராது. சோ அதுக்கு பதிலாக கீழே லாஸ்டா என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. உங்க வீடியோக்கு ரிலேட்டடா கீழே இருக்கிற சஜஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட கீவேர்டு, அதை எடுத்துக்கோங்க. சோ அதை எடுத்து உங்களோட கீவேர்டு அதுதான் வந்து உங்களோட டைட்டில் கூட. சோ அது மட்டும் ஒரு டைட்டிலா வைக்கணும். சோ அது வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். அந்த கீவேர்டு வந்துட்டு எதுவுமே மாறிடக்கூடாது. அதை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு வாட்ஸ்அப் நியூ அப்டேட் இன் தமிழ், முன்னாடி வந்துட்டு ஈஸிலி அப்டேட் யுவர் வாட்ஸ்அப் நியூ அப்டேட் வாட்ஸ்அப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அது வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் அந்த கீவேர்டை கொடுக்காம நீங்க இப்படி வைக்கலாம். சோ அதே வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு இதே மாதிரி இருக்கிற கீவேர்டு இருக்கிற டைட்டிலா பார்த்து நீங்க வச்சீங்க அப்படின்னா யூஸ் வந்துட்டு அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன். சோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரொம்பவும் முக்கியம். சோ நீங்க வீடியோக்குள்ள என்ன சொல்லிருக்கீங்களோ என்ன சொல்ல வரீங்களோ அது வந்துட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு நான் வந்துட்டு இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்க கூடாது. சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஒரு கீவேர்டு வச்சு கொடுக்கணும், ஒரு டேக் வச்சு கொடுக்கணும். சோ டேக் வந்துட்டு இதுல கம்மா வச்சு நீங்க டேக் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்க கூடாது. அது வந்துட்டு யூடியூபுக்கு புறமான ஒரு விஷயம். அதனால வந்துட்டு அதை பண்ணாதீங்க. சோ கம்மா வச்சு ஒரு டேக் கொடுக்கறது தப்பான விஷயம். சோ உங்களோட கீவேர்டு நீங்க வந்துட்டு என்ன கீவேர்டுன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க வந்துட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க. சோ டைட்டில் வந்துட்டு வாட்ஸ்அப் நியூ அப்டேட், வாட்ஸ்அப் ஸ்வைப் நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 3 வார்த்தை வந்துட்டு கீவேர்டு. சோ வாட்ஸ்அப் நியூ அப்டேட், வாட்ஸ்அப் ஸ்வைப் நியூ அப்டேட் அப்படிங்கறத அந்த வாக்கியம் அந்த வேர்டு வந்துட்டு ஒரு 3-4 தடவைக்கு மேல வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ரிப்பீட் ஆயிடணும். சோ அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3-4 தடவைக்கு மேல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு மேல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்துட்டு ஒரு கீவேர்டு, டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுத்திருக்கிற ஒரு கீவேர்டு, அது வந்துட்டு உங்களோட வீடியோஸ் மேல கொண்டு வரும். சோ அதோட பேர் தான் வந்துட்டு மெட்டா டேட்டா. சோ மெட்டா டேட்டா வந்துட்டு நீங்க எங்க பாக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கூகுள்ல ஏதாவது ஒரு வேர்டை நீங்க சர்ச் பண்ணலாம். சோ ரஜினிகாந்தோட ரோபோட் 2.0 படம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் ரோபோட் 2.0. சோ இந்த 3மே வந்துட்டு ஒரு கீவேர்டு. இது 3மே வந்துட்டு டைட்டில் இருக்கும். சோ டைட்டில் கீழே வந்துட்டு சின்ன சின்ன லெட்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த 3 வேர்டு வந்துட்டு மாத்தி மாத்தி ரிப்பீட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு உங்களோட டைட்டில் இருக்கிற வேர்டு வந்துட்டு மாத்தி மாத்தி ரிப்பீட் ஆயிருக்கணும். சோ இப்படி ரிப்பீட் ஆகுறப்போ சர்ச் பண்றப்போ வியூவர்ஸ் வந்துட்டு உங்களோட வீடியோவை சர்ச் பண்றப்போ உங்களோட கரெக்டான டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டான கீவேர்டு கொடுத்த உங்களோட வீடியோ வந்துட்டு மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்தது உங்களோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வரதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டாக்ஸ். சோ டாக்ஸ் வந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காகவே நான் சொல்றேன். சோ நிறைய பேர் கேட்டதுக்காக இதை சொல்றேன். சோ டாக்ஸ் நீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்க டைட்டில் வைக்கிறதுக்கு எப்படி நீங்க கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணீங்களோ சோ அப்படிதான் நீங்க டாக்ஸும் வைக்கணும்.
சோ உங்களோட கண்டென்ட் ரிலேட்டடா வந்துட்டு இருக்கிற டாக்ஸ், சோ உங்க கண்டென்ட் ரிலேட்டடா வந்துட்டு மாத்தி மாத்தி நீங்க சர்ச் பண்ணுங்க. யூடியூப்லயும் சரி கூகுள்லயும் சரி சர்ச் பண்றப்போ கண்டென்ட் ரிலேட்டடா வந்துட்டு லாஸ்டா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. சோ லாஸ்டா 1 2 3 வேர்டு 4 வேர்டுன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. சோ அதை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, கம்மா போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு உங்களோட டாக். சோ அந்த மாதிரி டாக்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்றது மூலியமா 10 வியூஸ் கிடைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வியூ கிடைக்கும். சோ நான் வந்துட்டு இதுல ஒரு அனுபவப்பட்டிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு 100 வியூ உங்களுக்காக கிடைக்கும். சோ 100 வியூ வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா அதுல 10 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம டாக்ஸ்ல வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டை பத்தி இருக்கிற நெகட்டிவ் கண்டென்ட், நெகட்டிவ் டாகையும் வந்துட்டு நீங்க போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நியூ பக் இன் வாட்ஸ்அப், இல்லைன்னா நியூ பக் இன் வாட்ஸ்அப் ஸ்வைப் ரிப்ளே, இந்த மாதிரி வந்துட்டு யாராவது சர்ச் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களோட அந்த சர்ச் காலம்ல கீழே சஜஷன்ல வரதுல ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பவே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. சோ அந்த மாதிரி சர்ச் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி போடுறது வழியே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. டாக்ஸ்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய 3 டாக். சோ ஃபர்ஸ்டா 3 டாக் கொடுப்பீங்க. அந்த 3 டாகுமே வந்துட்டு உங்க டைட்டில் ரிலேட்டடா இருக்கணும். சோ டைட்டில் நீங்க என்ன டாக் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கும். இல்ல அந்த டைட்டிலே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. சோ அப்படி பேஸ்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு வீடியோ வந்துட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல பண்ண வேண்டிய விஷயம். சோ இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பண்ற வீடியோ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க. சோ 5 நிமிஷம் இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்றப்போ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 3 நிமிஷம் வந்துட்டு கவர் ஆயிரும். சோ மேபி வந்துட்டு 1000 பேர் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 10 வீடியோ நீங்க அப்லோட் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா 4000 மணி நேரத்தை வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ மினிமம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு பார்க்க போற வியூவர்ஸ் வந்துட்டு அவங்க லைஃப் டைம்ல 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்க்க போறாங்க. சோ அதுக்காக வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு குவாலிட்டி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. சோ குவாலிட்டியை வந்துட்டு மெயினா மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட வீடியோஸ்ல. சோ அதுக்காக வந்துட்டு நீங்க டிஎஸ்எல்ஆர் வாங்கணும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற மொபைல் போனை வச்சு எந்த அளவுக்கு குவாலிட்டியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடிட்டிங் பண்ணுங்க. சோ அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு வர வியூவர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா வந்துட்டு கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். சோ சப்ஸ்கிரைபர்ஸா வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சோ அனிமேஷன்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நிறைய கிரீன் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நிறையவே யூடியூப்ல கிடைக்குது காப்பி ரைட்ஸ் ஃப்ரீயாவே. சோ அதை எடுத்து வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கும் வீடியோல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அனிமேஷன்ல வந்துட்டு வருது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சொல்லணும். நீங்க சொன்னாதான் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. சோ அது மாதிரி வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸை வந்துட்டு லைக் பண்ண வைக்கணும். வியூவர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைபரா வந்துட்டு கன்வெர்ட் பண்ண வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சோ அதுக்கடுத்து வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டி. சோ சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு மோஸ்ட்லி நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்குன்னு வந்துட்டு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. சோ உங்ககிட்ட இருக்கிற மொபைல் போன்ல வந்துட்டு நீங்க பேசுறப்போ நல்லா லவுடா பேசுங்க, நல்லா சத்தமா பேசுங்க. அதே மாதிரி வந்துட்டு டென்ஷன் ஆகாம சிரிச்சிட்டு பேசுங்க. சோ மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா வச்சு பேசுனீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா சத்தமா பேசுங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப முக்கியம் நீங்க பண்ற வீடியோஸ்ல. எல்லாம் போக கடைசியா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என் ஸ்கிரீன் அனோவேஷன். சோ என் ஸ்கிரீன் அனோவேஷன் நீங்க பாத்திருப்பீங்க. கடைசியா வந்துட்டு 2 வீடியோ வந்துட்டு இந்த சைடு இருக்கும், ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் நம்மளோட சேனலோட ஐக்கானோட. சோ அந்த என் ஸ்கிரீன் அனோவேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் வந்துட்டு ஆன்லைன்ல கிடைக்குது. அந்த மாதிரி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க எடிட்டிங் பண்றப்போ கடைசியா கொடுத்து நீங்க வந்துட்டு என் ஸ்கிரீன் அனோவேஷன் வைக்கலாம். சோ என் ஸ்கிரீன் அனோவேஷன் வழியா வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ என் ஸ்கிரீன் அனோவேஷன் வந்து நல்லபடியா வச்சுக்கோங்க. இதெல்லாம் விட வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தம்ப்நெயில். சோ உங்களோட தம்ப்நெயில் வந்துட்டு சூப்பரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ உங்களோட தம்ப்நெயில் தான் வந்துட்டு உங்களோட வீடியோட உயிர். நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க தம்ப்நெயில்ல தான் வந்துட்டு காட்ட போறீங்க. சோ உங்களோட வீடியோக்களை வந்துட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அது வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில்ல கொண்டு வாங்க. சோ தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் நீங்க இதான் உங்க வீடியோல சொல்ல போறீங்க. அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கணும். சோ அந்த தம்ப்நெயில வந்துட்டு கிளிக் பண்ணி அவங்க உள்ள போற மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி அட்ராக்டிவான தம்ப்நெயில வச்சாலே போதும். சோ உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு அதிகமான வியூஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லா விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ட்ரை பண்ணி பாருங்க இதுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. சோ இதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தாலும் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி. சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வியூஸ் வருதா இல்லையா அப்படிங்கறதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த கமெண்ட்ஸ் பாக்குறப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். சோ நான் இந்த வீடியோ பண்றதுனால எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விஷயமே உங்களோட கமெண்ட்ஸ் தான். சோ மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
சோ நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றதுனால அவங்களும் வந்துட்டு யூடியூப்ல growth ஆகலாம். சோ மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.